ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு நேற்றைக்கான எபிசோட்லாம் செம முக்கியம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க டாஸ்க்கும் கொடுக்கல, எதுவும் கிடைக்கல, உள்ள உட்காந்து என்னமோ ரிசோர்ட்டுக்கு போன மாதிரி உட்காந்து சில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ராத்திரி ஆயிட்டாலே விஷாலோட காதல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்றாவிய பண்ணிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தளவு நேற்று ராத்திரி சொல்லியிருக்காரு, அவர்லாம் ஷாருக் கான் மாதிரியான், கருமம், ஷாருக் கான் ரசிகர்கள் கேட்டக்கூடாது, காரி துப்பிர போறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரியே நேற்றுக்கான நாமினேஷனை பொறுத்தளவுல முத்துக்குமரனோட கேமே முடிஞ்சு போச்சு. குரூப்பா இருக்கும் போதுதான் முத்துக்குமரன், தனியா முத்துக்குமரனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே முத்துக்குமரனை டார்கெட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல டாப் 3 போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுறது முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா, இந்த 3 பேரையும் தான். அதுலயும் குறிப்பா முத்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சௌந்தர்யா, ஜாக் ரசிகர்கள் ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல பெரிய தலைக்கட்டு எல்லாமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துருச்சு. வாங்கடா அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனை அசைக்க கூட முடியலங்க. முத்துக்குமரன்லாம் போன வாரம் 27% வாக்குகள்ல இருந்தாரு. இந்த வாரம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 2 பேர் ஓட்டையும் ஒன்னு சேர்த்தா கூட முத்துக்குமரனை தொட முடியாது, அந்த அளவு டாப்ல இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல சத்யாக்குள்ள யாருப்பா ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சத்யாவோட ஓட்டிங் இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு காலையில ஓட்டிங் நிலவரப்படி யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓட்டிங்க பொறுத்தளவுல கிங் அப்படின்னா முத்துக்குமரன் தாங்க. மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தெறிக்க விட்டு இருக்காரு. அவர் தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுல 30.37% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல சௌந்தர்யாவை பொறுத்தளவுல 17.16% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடந்த வாரங்களை விட இந்த வாரம் சௌந்தர்யாவோட ஓட்டு பேங்க் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3வது இடத்துல நேத்து ஜாக்லின் இருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ராணவ் இருக்கிறாரு. ராணவ பொறுத்தளவுல 10.74% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதாவது சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ராணவ் பேசாம இருந்தாலும் ராணவ பல இடங்கள்ல போட்டியாளர்கள் எல்லாருமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது பலருக்குமே கோவத்தை தூண்டுது. என்னப்பா, எதுக்காகப்பா அவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவன் நல்லா தானப்பா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 4வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல நான் தான் கேம் ஆடுறேன், நான் தான் சாணக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஓட்டிங்ல கீழே போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நேற்று 3வது இடத்துல இருந்த ஜாக்லின் இன்னைக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல 10.03% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 5வது இடத்துல சத்யாவை பொறுத்தளவுல 5.19% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதை தாங்க ஏத்துக்கவே முடியல. சத்யாலாம் என்னங்க பண்றாரு, அவருக்கு யாருப்பா ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் பவித்ரா வந்து 6வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுல 4.75% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 7வது இடத்துல ரயான் இருக்கிறாரு. ரயான் வந்து 4.72% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 8வது இடத்துல ரஞ்சித்தை பொறுத்தளவுல 4.18% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 9வது இடத்துல மஞ்சரி இருக்கிறாங்க. மஞ்சரி வந்து 3.87% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 10வது இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தளவுல 3.57% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 11வது இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல 3.20% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல ஆனந்தியை பொறுத்தளவுல 2.20% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தளவுல அசைக்க முடியாத இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க. அதாவது முத்துக்குமரன், சௌந்தர்யா, ராணவ், ஜாக்லின், இந்த 4 பேருமே சேஃப் சோன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற யாருமே 5% ஓட்ட தாண்டவே இல்லை. இருந்தாலும் கடைசி 2 இடத்துல இருக்கிறது சாச்சனா, ஆனந்தி, இந்த 2 பேரும் தான். இந்த 2 பேர்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த வாரம் ரஞ்சித், சத்யா, தர்ஷிகா இந்த 3 பேர்ல இருந்து யாரையாவது அனுப்புங்கப்பா, இல்லனா 3 பேரையும் ஒன்னே அனுப்புங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, இந்த சத்யா, ரஞ்சித் எதுவுமே பண்ணாம 55 நாளை கடந்து வந்துட்டாங்க. தர்ஷிகாவை பொறுத்தளவுல முதல் வாரங்கள்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான போட்டியாளரா தெரிஞ்சாலும் இப்போ ஒரு காதல் கண்டென்ட் கொடுக்காங்கல்ல, இதனால பல பேர் தர்ஷிகா மேல சமகான்ல இருக்கிறாங்க. அதுக்கு வேற ஒன்னும் காரணம் இல்லைங்க. இவங்க காதல் கண்டென்ட் பண்றதெல்லாம் தப்பு இல்ல. 8 வருஷமா தம்பியா நினைச்ச ஒருத்தனை காதல் பண்றேன்னு சொன்னதுதான் யாராலையும் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வார எவிக்ஷன்ல யார் வெளியேறினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.